தமிழகத்தில் சில கட்சிகள் வந்து பூரண மதுவிலக்கு பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, எதுவும் முக்கியமாக வந்து இந்த ஆட்சியில் இருக்கிற கட்சி, எந்த அரசியல் கட்சி வந்து இப்போ தமிழகத்தில் ஆட்சியில் உட்காந்துருக்கோ அந்த கட்சியோட கூட்டணியில் இருக்கிற கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்கு இந்த பிரச்சாரத்தை. ஓகே, அண்ட் ஆட்சியில் இருக்கிற கட்சி வந்து இன்னும் பல டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அவர்களோடு கூட்டு சேர்ந்து இந்த மாதிரி வந்து பூரண மதுவிலக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு சிம்பிள். இது நீங்கள் இருக்கிறது கூட்டணி கட்சி, ஆட்சியில் இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சா அவங்க க்ளோஸ் பண்ணும். உண்மையாகவே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் டாஸ்மாக் கடைகள் வேண்டாம் க்ளோஸ் பண்ணுன்னா அவங்க ஒரு சைன் போட்டால் போதும், க்ளோஸ் பண்ணிடலாம் எல்லா இதையும். அதுக்கு வக்கு கிடையாது. ஓகே, இதுக்கு எதுக்காக போராட்டம் நடத்தணுன்றது எனக்கு புரியல. அதே ஆட்சி தான், அந்த ஆட்சியோட கூட்டணி கட்சி தான். நீங்கள் எதுக்கு எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தினா அது வேறு. அதே ஆட்சியில் இருக்கிற அதே கூட்டணி கட்சியே வந்து நான் வந்து போராட்டம் நடத்துகிறேன், அதுவும் ஆட்சியாளர்கள் அவர்களோடையே சேர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்துவோன்றது இது என்ன மாதிரி காமெடின்னு தெரியல. சரி, இப்போ நான் வந்து அரசியல் பேசுகிறதுக்காக இந்த வீடியோ போடல. இருந்தாலும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம தமிழகம் என்று இல்லை, எந்த ஸ்டேட் வேணாலும் வச்சுக்கலாம், பூரண மதுவிலக்கு என்பது சாத்தியமா, முக்கியமாக தமிழகத்தில் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து மது அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நம்ம வந்து மது என்பது நத்திங் பட் ஆல்கஹால் இல்லையா? ஆல்கஹாலோட காம்பினேஷன் என்ன, அந்த கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனால் தான். எத்தனாலோட ஃபார்முலா என்ன? C2H5OH. ஓகே, ஸோ இப்போது எத்தனாலில் தான் வந்து மது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஓகே, இந்த நம்ம டாஸ்மாக் கடைகளில் பார்க்குற அந்த மதுவோட ஃபார்முலா வந்து, அந்த மதுவோட கெமிக்கல் இது பார்த்திங்கன்னா எத்தனால் தான். இப்போது நம்ம ஒரு அசம்ஷன் வைப்போம். இப்போ வந்து இந்த தமிழகத்தில் எல்லா மதுக்கடைகளையும் நாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோன்னு வச்சுப்போமே, என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். மது என்பது வந்து ஒரு மனுஷனை வந்து போதைக்கு அடிமையாக்குது. அது ஒரு போதை. மது என்பது ஒரு போதை, அது வந்து மனிதர்களை அடிமையாக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ மது குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அது ஒரு ஹேபிட் ஆகிடுச்சுன்னா தினமும் போய் அந்த டாஸ்மாக் ஷாப்பில் போய் நிற்பாங்க. அதை தண்ணி அடிச்சுட்டு தான் அவங்களுக்கு வேறு வேலை பண்ண முடியும். ஓகே, அவங்களால வந்து டெய்லி அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிடாமல் அவங்களால இருக்க முடியாது. இப்போ நம்ம வந்து இந்த தமிழகத்தில் எல்லா டாஸ்மாக் கடைகளையும் மூடிட்டோன்னு வச்சுப்போமே, மது விற்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்ன்றதை பார்ப்போம். இப்போ இந்த மது பிரியர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து 2-3 நாளைக்கு வந்து அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி ஸ்லோவாக வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ வந்து அந்த பாண்டிச்சேரியில் மது விற்கிறாங்க இல்லையா, ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வர முடியுமா, இந்த ஆப்ஷன் பார்ப்பாங்க. ஓகே, ரெண்டாவது ஆப்ஷன் வந்து எங்கேயாவது யாராவது கள்ளச்சாராயம் விற்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ மது வந்து இப்போ இந்த டாஸ்மாக் ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ 2 ஆப்ஷன் பார்ப்பாங்க. ஒன்று, வேறு ஸ்டேட்லேருந்தோ இல்லை வேறு யூனியன் டெரிட்டரியிலேருந்தோ, இப்போ பாண்டிச்சேரி மாதிரி வேறு ஏதாவது ஸ்டேட்டில் மது விற்றாலும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர பார்ப்பாங்க, இல்லை பாண்டிச்சேரியிலேருந்து எடுத்துகிட்டு வர பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது மாநிலத்தில் வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி ஏதாவது மது உற்பத்தி செய்கிறாங்களா, அதாவது கள்ளச்சாராயம் கிடைக்குதா அப்படின்றதுக்காக வந்து பார்ப்பாங்க. ஸோ இப்போது டாஸ்மாக் ஷாப்பெல்லாம் மூடிட்டா என்னாகும், எல்லா டாஸ்மாக் ஷாப்பையும் மூடிட்டாங்கன்னா மக்கள் வந்து கள்ளச்சாராயத்தை தேடி போவாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த கள்ளச்சாராயம் வந்து விஷச்சாராயமாக மாறி அது வந்து நிறைய பேரை கொன்னுடுச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கள்ளச்சாராயம் என்பது வந்து அதுவும் வந்து மது தான். அந்த கள்ளச்சாராயத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 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 வேக்கண்ட் லேண்டில் போயிட்டு அங்கே போய் ஏதோ செய்வாங்க. அது எனக்கு எப்படி சாராயம் காய்ச்சுவாங்கன்னு தெரியாது. ஸோ அது ஏதோ ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதை வச்சு இவங்க வந்து அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுவார்கள். சரி, இந்த கள்ளச்சாராயம் எப்படி விஷச்சாராயமாக மாறுகிறது அப்படின்னு பார்ப்போம். அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சும் பொழுது அவங்க அந்த எத்தனால் தான் செய்கிறாங்க. ஸோ அதே எத்தனால் தான் இந்த டாஸ்மாக் கடையில் விற்கிற அதே எத்தனால் தான் அங்கேயும். ஓகே,
ஆனால் இந்த கள்ளச்சாராயம் எப்படி விஷச்சாராயமாக மாறுகிறது அப்படின்னா, சில குறுக்கு வழியில் இது பண்ணணும் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபேக்ட்ரியில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களோட அந்த ரெசிடியூ வந்து பார்த்திங்கன்னா அந்த மெத்தனால் கிடைக்கும். அந்த மெத்தனாலை கடத்திட்டு வந்து, அதுவும் பார்க்குறதுக்கு மது மாதிரியே இருக்கும், அதே ட்ரிங்க்ஸ் அதை மது மாதிரியே இருக்குது அப்படின்றதுனால அதை கடத்திட்டு வந்து கள்ளத்தனமாக விற்கிறது. இது தான் விஷச்சாராயம். ஸோ ஃபேக்ட்ரியிலேருந்து இந்த மெத்தனாலை கடத்திட்டு அதை வந்து சாராயமாக விற்கிறாங்க பாருங்கள் சிலருங்க. அதை தெரியாமல் அது வந்து மது நினச்சி குடிச்சிடுவாங்க. அது என்னடான்னா அது மெத்தனால். அது மெத்தனால் என்பது தான் விஷச்சாராயம். ஓகே. ஸோ அப்போ என்னாகும், மக்கள் வந்து நிறைய பேர் சாவாங்க. ஓகே. இப்போது நம்ம மதுக்கடைகளை மூடிட்டா நல்லது தான். உண்மையாகவே மதுக்கடைகளை மூடுவது ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஆனால் அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்று வேறு ஸ்டேட்டில் இல்லை வேறு யூனியன் டெரிட்டரியிலேருந்து மதுவை கள்ளத்தனமாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு பார்க்க செய்யும். ஓகே, ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இந்த மாதிரி கள்ளச்சாராயம் விற்கிறவங்க கிட்ட போக செய்யும். இப்போ கள்ளச்சாராயம் விற்கும் பொழுது எவனாவது விஷச்சாராயத்தை அதில் கலந்துவிட்டான்னா மக்கள் நிறைய பேர் சாவாங்க. ஓகே, இந்த மதுவுக்கு அடிமையானவர்கள் செத்தா என்ன, நம்மளுக்கு ஒன்றும் அது கவலை இல்லை தான். ஏன்னா அந்த மாதிரி எதுக்கு அப்படி என்ன ஒரு போதையில் இருக்க வேண்டும், அது தப்பு தானே. அவங்க குடும்பத்தை கூட பார்க்காம மதுவில் அடிமையாகிறார்கள்ன்றது வந்து ஒரு தப்பான விஷயம்தான். இப்போது இங்கே பார்த்திங்கன்னா, ஸோ இப்போது டாஸ்மாக் கடைகள் அத்தனையும் மூடுறதுனால இந்த பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அதாவது கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ டாஸ்மாக் கடைகளை மூடினோன்னா கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது என்ன ஆகும் கடைசியில் அப்படின்னா, அது சில சமயம் ஃபேக்ட்ரியிலேருந்து விற்கிற அந்த விஷச்சாராயத்தை அவங்க யாராவது கலந்து அது விஷச்சாராயமாக மாறி உங்களுக்கு வந்து அது நிறைய மக்கள் வந்து சாவதற்கு காரணமாகிறது. ஓகே, இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை, மதுக்கடைகளை மூடுவது. ஸோ அப்போ ஃபுல்லாகவே பூரண மதுவிலக்கு சாத்தியமா தமிழ்நாட்டில் அப்படின்னா கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அப்போ மக்கள் வந்து இவ்வளோ பெரும்பாலான மக்கள் எங்கள் ஏரியாலேயே ஒரு 2-3 ஒரே தெருலேயே 2-3 டாஸ்மாக் ஷாப் இருக்குது எங்கள் இடத்துலையே. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ பேரும் வந்து இந்த மதுக்கடை வாசலில் போய் உட்காந்துருப்பாங்க. ஸோ நானே பார்த்துருக்கேன், எங்கள் தெருவில் எல்லாம் ஃப்ளாட்டு படுத்துருக்குங்க. சரி, ஒரு தாத்தா வந்து எனக்கு பரோட்டா வாங்கித்தா இது வாங்கித்தா, ஏன்னா அவர் சம்பாதிக்கிற காசெல்லாம் இந்த ட்ரிங்க்ஸில் கொடுத்துருவாரு. ஏன்னா வந்து சரி இதை வாங்கித்தா சாப்பிட்றதுக்கு மட்டும் கேட்பார். சரி சொல்லிட்டு அவர் கையில் பைசாவே கொடுக்க மாட்டேன், அவருக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி சில பேர் வந்து ஃப்ளாட் ஆகிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன், ஒருத்தர் வந்து வண்டி இங்கே இருக்குது, ரோட்டில் வந்து படுத்துட்ருக்காரு, ஏதோ ஒரு குச்சி எடுத்துகிட்டு அவரை தட்டி தட்டி எழுப்பி விட்டு திட்டி அடித்து தயவு செஞ்சு அங்கே போய் படுங்க சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். யாராவது ரோட்டில் படுத்துருக்காங்க இல்லை ஏதாவதுனா பிடிச்சி திட்டுவேன், இந்த மாதிரி படுக்காதீங்க சொல்லிவிட்டு திட்டுவேன். அதாவது ரோட்டில் படுத்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வீடு வாசல்லாம் இருக்கும், இருந்தாலும் ரோட்டில் போய் படுத்துப்பாங்கன்னும்போது அந்த அளவுக்கு அவங்க போதையில் இருக்காங்க இந்த மது சாப்பிடுவதால். ஓகே. ஸோ மது என்பது வந்து இப்போது வெளிநாட்டிலலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் குளிர் பிரதேசங்கள், நிறைய பிளேசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம கிளைமேட் மாதிரி இருக்காது. ஸோ குளிரான பிரதேசங்களில் வந்து மது சாப்பிட்றாங்கன்னா அது பாடி ஹீட்டுக்காக சாப்பிட்றாங்க. அண்ட் வந்து அவங்க சாப்பிட்றதே ஒரு பேக்கு 2 பேக்கு தான் சாப்பிடுவாங்க, இத்தினோண்டு தான் சாப்பிடுவாங்க. அது இன்னொன்று வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து மருந்து மாதிரி கூட சில பேர் நம்ம ஊர்லேயே சாப்பிட்றாங்க. சின்னதாக கொஞ்சமாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களாம் நான் பார்த்துருக்கேன், வைன்லாம் லைட்டாக எடுத்துப்பாங்க. அது எதுக்குன்னா அது ஏதோ மருந்து மாதிரி, அது ஏதோ ஹெல்த்துக்கு நல்லதுன்ற மாதிரி சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிட்றது ஓகே, அது வந்து தப்பு கிடையாது. கொஞ்சமாக எடுத்துக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஆனால் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அதையே ஒரு பெரிய ஒரு விஷயமாக அது ஜாஸ்தியாக சாப்பிடும்போது இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ப்ராப்ளம்ஸ் இல்லாத மனுஷனே கிடையாது, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. ஈவன் அனிமல்ஸ்க்கு கூட நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சாப்பாடு எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடும். ஸோ உலகத்தில் வாழற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதுவும் முக்கியமாக மனுஷனாக பிறந்துட்டா ரொம்ப ரொம்ப நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை மறக்கணும் அப்படின்றதுக்காக சில பேர் லவ் பண்ணுவாங்க, லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு போய் மது அருந்துவாங்க. சில பேருக்கு வந்து லைஃப் ரொம்ப மோசமாகிடும்,
குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், அவங்க போய் ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க. இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், உடனே போய் மது அருந்துவாங்க. அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க, இந்த மது அருந்துவது என்பது வந்து ஒரு பர்மனண்ட் சொல்யூஷன் மாதிரி நினச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலி மது அருந்துவது வந்து அந்த சில நேரங்கள், இப்போ எவ்வளோ நேரம் அவங்க போதையில் இருக்காங்களோ அவ்வளோ நேரம் வந்து அவங்கள வந்து கவலையிலிருந்து கொஞ்சம் அவங்களை இறக்குது. அதாவது அந்த கவலைப்படாமல் ஏதோ ஒரு போதையில் அவங்க மைண்ட் வந்து வேற எங்கேயோ ஒரு ட்ரீம் லேண்டில் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையை கொட்டிட்டு போகிறதுனால இவங்க என்ன நினச்சிட்றாங்க, இது வந்து மது அருந்துவது வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு நினச்சிட்டு தான் நிறைய பேர் வந்து மதுவுக்கு அடிமையாகிறார்கள். இப்போது நம்ம வந்து டாஸ்மாகில் கடைகள் எல்லா கடைகளையும் மூடிட்டோன்னு வச்சுக்கோமே, இது வந்து ஒரு மது பிரியர்களுக்கு வந்து இது ஒரு செக்கா, அதாவது இது வந்து ஒரு தீர்வா, பூரண மது விலக்குக்கு இது தீர்வா அப்படின்னா சத்தியமாக கிடையாது. ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஆல்டர்னேட் வேறு ஏதாவது இதில் மது அருந்த முடியுமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம், தமிழகத்தில் வந்து அதிகமான இன்கம் கொடுக்கறது வந்து இந்த டாஸ்மாக் ஷாப்ஸ் தான். ஸோ அதனால் தமிழக அரசு வந்து எந்த தமிழக அரசு ஆட்சியில் உட்கார்ந்தாலும் நம்ம ஊரில் வந்து அதிகமாக வந்து வருமானம் எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த டாஸ்மாக் கடைகள்லேருந்து தான் வருது கவர்மெண்ட்டுக்கு. சரியா? ஸோ அரசுக்கு அதிக வருமானம் தருவது வந்து இந்த டாஸ்மாக் கடைகள் தான் என்பதால் டாஸ்மாக் கடைகளை சத்தியமாக தமிழக அரசு, எந்த தமிழக அரசாக இருந்தாலும் சரி, அன்லஸ் அதர்வைஸ் ஒரு புது மாற்றுக் கட்சி வந்தால் ஒழிய, நம்ம எல்லாருமே இந்த திமுக அதிமுகவை தவிர நம்ம எந்த கட்சிக்கும் நம்ம ஓட்டு போட மாட்டோம். நம்மளுடைய மக்களுடைய மைண்ட் செட் அப்படி ஆயிடுச்சு. காலங்காலமாக திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளை தான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். நமக்கு வந்து இந்த 2 கட்சிகளை தவிர வேறு எந்த கட்சியும் ஆட்சி பீடத்தில் உட்கார நமக்கு வந்து நம்ம வந்து விடமாட்டோம். அதுதான் ஒரு பிரச்சனை. ஓகே, ஸோ இப்போது பூரண மது விலக்கு என்பது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது டவுட்டு தான். ஓகே, வருமானம் என்பதை கருத்தில் கொண்டால் தமிழக அரசுக்கு வந்து டாஸ்மாக் கடைகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ எந்த அரசு, ஈவன் மாற்று கருத்து கொண்ட அரசு கட்சி வந்து ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்தா கூட, அதாவது மதுவை எதிர்க்கிற ஒரு கட்சி வந்து ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்தா கூட டாஸ்மாக் கடைகளை உடனே மூடுவார்களா? அவர்கள் மேபி எல்லா டாஸ்மாக் கடைகளையும் மூடலாம், ஆனால் உடனே மூடுவார்களா என்பது டவுட்டு தான். ஏன்னா நம்மளுடைய அரசுக்கு வந்து வருகிற மெயின் வருமானமே டாஸ்மாக் கடைகளிலிருந்து தான் வருது. அதனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பூரண மது விலக்கு என்பது அரசு கண்ணோட்டத்திலிருந்து சாத்தியமாவது கஷ்டம்தான். எந்த அரசியல் கட்சி ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்தாலும் பூரண மது விலக்கு என்பது டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். சொல்லுவாங்க எல்லா கட்சிகளும், நாங்கள் ஆட்சியில் வந்தால் நாங்கள் பூரண மது விலக்கை அமல்படுத்துவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது என்ன சொல்கிறது, உண்மையாகவே அது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் அது சத்தியமாக கிடையாது. இப்போது இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 20 வருடங்களுக்கு பூரண மது விலக்கு என்பது சாத்தியமே கிடையாது. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஈவன் வந்து இப்போ மாற்று கருத்து கொண்ட அரசியல் கட்சி ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்தா கூட இப்போ அவங்க வந்து வேறு ஏதாவது பண்ணலாம். அதாவது அரசுக்கு வேறு ஏதாவது ரூபத்தில் வருமானம் ஈட்டுகிற ஒரு பிளான்ஸ் ஏதாவது வச்சுருக்கலாம், அது அவங்க செயல்படுத்தலாம். அப்படி செயல்படுத்தினால் கூட அவங்க பூரண மது விலக்கை, டாஸ்மாக் கடைகளை குறைக்கத்தான் செய்ய முடியுமே ஒழிய அவங்களால வந்து அந்த பூரண மது விலக்கை கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன முதல் காரணம் தான். அதாவது நம்ம பூரண மது விலக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், டாஸ்மாக் கடைகள் அனைத்தையும் மூடணும். ஓகே, அப்போ அனைத்தையும் மூடும் பொழுது என்ன நடக்கும், மக்கள் வந்து கள்ளச்சாராயத்தை தேடி ஓடுவார்கள். கள்ளச்சாராயத்தை தேடி ஓடினால் விஷச்சாராயமாக சான்ஸ் இருக்குது, அந்த விஷச்சாராயத்தை குடிக்க சான்ஸ் இருக்குது. விஷச்சாராயம் குடிப்பதால் மக்கள் பலர், லட்சக்கணக்கில் மக்கள் வந்து இறக்க நேரிடும். ஸோ அதை வந்து எந்த அரசும் விரும்பாது என்பது திண்ணம். ஸோ வந்து பூரண மதுவிலக்கை ஆதரிக்கும் கட்சிகள் கூட முழுசாக டாஸ்மாக் கடைகளை மூடுறதுக்கு அட்லீஸ்ட் மக்களுடைய நலன் கருதியாவது அது மூட மாட்டாங்க. இதுதான் உண்மை. சரி, உண்மையாகவே பூரண மதுவிலக்கை செய்ய முடியுமா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியுமா அப்படின்னா அடுத்த 20 வருஷத்துக்கு கண்டிப்பாக முடியாது. ஆனால் அதற்கான சில காரியங்களை செய்யலாம். அதாவது மக்கள் வந்து இந்த போதையிலிருந்து, இந்த மது போதையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கு சில விஷயங்கள் செஞ்சாலே மக்களுக்கு அந்த போதை தெளிய ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து மது சாப்பிடுவதை குறைத்து கொள்வார்கள். அதை குறைத்து கொண்டாலே
பூரண மது விலக்கை அமல்படுத்துவதற்கு சாத்தியம் இருக்கிறது. ஆனால் அது கூட 20 வருஷம் மேலே தான் அதை நம்ம செய்ய முடியும். ஆனால் அந்த திட்டத்தை இப்போத்துலேருந்தே செய்யலாம். என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு என்னுடைய கருத்துக்களை நான் சொல்கிறேன். டாஸ்மாக் ஷாப்பில் விற்கிறாங்க இல்லையா? இப்போது நான் சொன்ன மாதிரி தெருவுக்கு 2 டாஸ்மாக் கடையாவது இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் ஒரே தெருவில் 2-3 டாஸ்மாக் கடைகள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த டாஸ்மாக் கடைகளை நாம் என்ன செய்யலாம்? குறைக்கலாம். ஸோ ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா, இப்போ சென்னையில் தாம்பரம் இருக்குது அப்படின்னா, அந்த தாம்பரத்தில் ஒரு 50 தெரு இருக்குது அப்படின்னா, அந்த 50 தெருவுலேயும் டாஸ்மாக் கடைகளை வச்சுருக்கிறதுக்கு பதிலாக அதை வந்து ஒரு 20 கடையாகவோ இல்லை 10 கடைகளாகவோ குறைத்து கொண்டால், ஃபஸ்ட் திங் மக்கள் வந்து எங்கே டாஸ்மாக் கடை இருக்குதோ அங்கே தான் போய் தேடுவாங்க. அந்த 50 டாஸ்மாக் கடைக்கும் டாஸ்மாக் கடைகள் இருக்கிற இடத்துல அது 10ஆக குறைத்து விட்டால் மக்கள் வந்து எங்கே டாஸ்மாக் கடை இருக்குதோ அங்கே தான் போய் தேடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது. அதுலேயே வந்து சரி அவ்வளோ தூரம் போகணுமா, அந்த தெருக்கு தான் போய் நம்ம மது குடிக்கணுமான்றதுக்காகவே சில பேர் சோம்பேறித்தனத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக அது மது அருந்துவதை கொஞ்சம் குறைத்து கொள்வார்கள். ரெண்டாவது வந்து அந்த மதுவின் விலையை ஏற்றணும். இப்போது அது மதுவோட விலை எவ்வளோன்னு தெரில. 100 ரூபா இருந்ததை 115 120 ஏற்றிட்டாங்க. சம்திங் இடம் எனக்கு தெரியல, நியூஸில் பார்த்து தான் சொல்கிறேன். எவ்வளோ ஏற்றினாங்கன்னு தெரியாது. மதுவின் விலையை ஏற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாஸ்மாக் கடைகளை குறைக்கணும். இப்போ 1000 டாஸ்மாக் கடைகள் சென்னையில் இருக்குது அப்படின்னா அந்த 1000-ஐ 500 குறைக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கழித்து அது 300 குறைக்கணும். அப்படி குறைச்சிக்கிட்டே வரணும். ஓகே, அந்த மாதிரி குறைச்சிக்கிட்டே வந்தால் உங்களுக்கு வந்து அந்த மது வந்து போதைக்கு அடிமையாகிறாங்கல்ல. ஏன்னா தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடை வைப்பதால் தான் அந்த தெருவில் இருக்கிறவங்கலாம் அந்த டாஸ்மாக் கடை வாசல்லையே உட்காந்துருக்கான். அப்போ அது வந்து குடிப்பவர்களின் பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ ஒரு ஏரியாவில் வந்து இப்போ குரோம்பேட் இருக்குது இல்லை பல்லாவரம் இருக்குது அப்படின்னா அந்த பிளேஸில் வந்து டாஸ்மாக் கடைகளை ஒரு 4 கடை தான் வச்சுருக்காங்க, இல்லை 10 கடைகள் தான் வச்சுருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு மட்டும் போவாங்க மக்கள். ஸோ அப்படியே குறைச்சிக்கிட்டே வரணும். அந்த 10 கடை 50 கடைன்னு இருக்கிற இடத்துல வந்து 10 கடையாக மாற்றி விட்டு அது ஒரு 2 வருஷத்தில் ஒரு 4 கடையாக மாற்றினாங்கன்னா குறையும். கூட்டம் அந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் வந்து ஐயோ அவ்வளோ கூட்டத்தை தாண்டி தான் நம்ம மது வாங்க முடியுமான்ற ஒரு சோம்பேறித்தனத்தினாலேயே வந்து என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து அந்த டாஸ்மாக் கடைக்கு போகிறத கம்மி பண்ணிகிட்டே வருவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த மதுவின் விலையை ஏற்றணும். 100 ரூபா விற்கிறான்னா அது 200 ரூபாவாக ஏற்றணும். காசு இருக்கிறவன் தான் சாப்பிட முடியுன்ற மாதிரி ஒரு நிலையை கொண்டு வரணும். அது மது விலையை ஏற்றுவது நல்லது. 10 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் கிடைக்குது, இல்லை 50 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் கிடைக்குதுன்னா அவன் டெய்லி போயிட்டு டெய்லி ஒரு 4 வாட்டி 10 வாட்டி கூட போய் சாப்பிடுவான். ஓகே. மூன்றாவது வந்து அதுக்கான ஒரு கடுமையான விதிகள் வைக்கலாம். ஏதாவது ஐடி ப்ரூஃப் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஒரு ஆளுக்கு ஒரு இது தான், ஒரு பாட்டில் தான் ஒரு நாளைக்கு, அந்த மாதிரி கூட ஒரு சட்ட விதிகள் கொண்டு வரலாம். ஓகே, அந்த மாதிரி விதிகள் கொண்டு வந்தால் அவங்க ஐடி ப்ரூஃப் வச்சு தான் அவங்களுக்கு மது கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு மது தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்தால் கூட மது குடிப்பவர்களின் எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கம்மியாகும். அட்லீஸ்ட் அவங்க குறைச்சிப்பாங்க, மதுவை குறைச்சிப்பாங்க. ஒரு 4 பாட்டில் 10 பாட்டில் குடிக்கிறவன் வந்து 2 பாட்டிலாக குறைச்சிப்பான், இல்லை 1 பாட்டிலாக குறைச்சிப்பான்னும் போது உங்களுக்கு வந்து அந்த மது குடிப்பவர்கள் அந்த போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. அது கூட சில பேர் ஃப்ராடுத்தனம் பண்ணுவாங்க. தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு குடிக்காதவர்களை கூட்டிகிட்டு போய் நீ எனக்கு மது வாங்கித்தா அந்த மாதிரி கூட செய்வாங்க. அது எனக்கு கரெக்டான ஆப்ஷனாக தெரியல. இல்லாட்டி இப்படி கூட வைக்கலாம், ஒரு நாளைக்கு 100 பேருக்கு தான் நாங்கள் மது பாட்டில் கொடுப்போம், இல்லை 200 பேருக்கு தான் மது பாட்டில் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விதிமுறை வச்சா கூட அதுக்கு மேலே போகிறவங்களுக்கு மது கிடையாதுன்னு க்ளோஸ் பண்ணிடணும் டாஸ்மாக் ஷாப்பை. அப்படி செஞ்சால் கூட நல்லது. அப்போ வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ பாட்டில் தான் விற்க முடியும், 100 பாட்டில் தான் விற்க முடியும்னு ஒரு கடையில் போட்டிருந்தாங்கன்னா அவ்வளோ பேர் தான் வாங்க முடியும். அந்த ஆளுக்கு ஒரு பாட்டில் தான் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மது சாப்பிடுவர்கள் எண்ணிக்கை வந்து குறையும். ஓகே. அதாவது அந்த மதுவுக்கு அடிமையானவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மது போதையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கு சான்ஸ் இருக்குது. இது தெரில, இது எப்படி வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அரசு எப்படி நினைக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்களிடையே வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்.
அடிக்கடி வந்து இந்த மது பாட்டில்லையே வந்து இப்போ எப்படி ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்துன்னு சொல்லிட்டு ஏதோ போடுவாங்க தெரியுமா அந்த சிகரெட் இதில், அதே மாதிரி மது பாட்டிலையும் அந்த மாதிரி போட்டு வைக்கணும். மது சாப்பிட்டா மரணம் நிச்சயம்னு சொல்லிட்டு ஏதாவது போட்டு வைக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது போட்டு வச்சா மக்களுக்கு அதை பார்க்க பார்க்க கொஞ்சம் உள்ளுக்குள்ளே லைட்டாவது பயம் வந்து 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 ஓரளவுக்கு குறையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் மக்களுக்கு வந்து அடிக்கடி வந்து டிவி சேனல்ஸில் அரசே வந்து மது குடித்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்து அரசே வந்து ஏதோ ஒரு சின்னதாக ஒரு நிமிஷத்துக்கோ 2 நிமிஷத்துக்கோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்து அடிக்கடி அதை வந்து எல்லா சேனல்ஸ்லேயும் டிவி சேனல்ஸ்லேயும் மது குடித்தா எப்படி வந்து மக்கள் வந்து அது எவ்வளோ பெரிய பாதிப்பு மக்களுக்கு அப்படின்றத அடிக்கடி டிவியில் போடுறது நல்லது. இது வந்து அது பார்க்க உடனே திருந்த மாட்டாங்க, ஆனால் ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க திருந்ததுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் மது பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்றணும். இப்போ பஸ்லலாம் அரசு பேருந்துகளிலாம் மது குடித்தா மரணம் நிச்சயம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோட் அவங்களுக்கு என்ன தோணுதோ, மது என்பது ஒரு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரக்கன்ற மாதிரி ஏதோ ஒரு மீனிங்கில் எல்லா அரசு பேருந்துகள்லேயும் இதுலேயும் போட்டு வச்சா அதை பார்க்குறவன் கொஞ்சம் கொஞ்சமாவது மது பழக்கத்தில் இருக்கிறவன் கொஞ்சம் கொஞ்சமாவது திருந்துவதற்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த இலவசங்களை குறைச்சிக்கணும். இந்த ஒரு குடும்பத்துக்கும் இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தால் 1000 ரூபாய் கொடுக்குறேன், இவங்களுக்கு இது கொடுக்குறேன், ஃப்ரீபீஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டே இருந்தால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீயாக எல்லாம் கிடைக்குதுன்னும் போது காசு மிச்சம் இருக்குதுல்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் மதுவுக்கு செலவு பண்ணுறாங்க. அது வந்து குறைக்கணும். ஃப்ரீபீஸ் குறைச்சாலே மது பழக்கத்திற்கு மக்கள் அடிமையாகுவதை குறைத்து கொள்வார்கள். ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. உண்மையாகவே அக்கறையுள்ள அரசு வந்து மது குடிப்பவர்களை கம்மி பண்ணுறதுக்கு பார்க்குமே ஒழிய இன்னும் குடிக்காதவனை கூட குடி வந்து இந்தா பாரு நான் 100 இது உன் ஏரியாலேயே நான் 100 கடை திறந்து வச்சுருக்கேன் வந்து குடிச்சிட்டு போ ராசா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு நல்ல அரசும். நம்மளுடைய பிரச்சனை என்னென்னா அதிமுக ஆட்சியிலையும் சரி திமுக ஆட்சியிலையும் சரி மதுவை ஒழிப்பதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைன்றது தான் இது. இப்போ ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபோது ஐ திங்க் ஒரு 500 கடையை க்ளோஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது கூட அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது என்ன நடந்துச்சு, மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணாங்களா எனக்கு தெரியல. ஆனால் திமுக அரசு வந்தோடனே அவங்க வந்து வெண்டிங் மிஷின்லலாம் டாஸ்மாக் அந்த பாட்டில் கிடைக்கிற மாதிரிலாம் ஏதோ பண்ணியிருக்காங்க. சம்திங் மது கிடைக்கிற மாதிரிலாம் பண்ண கேனில் கிடைக்குதா சம்திங் எனக்கு தெரியாது, அது எப்படின்னு எனக்கு தெரியாது. வெண்டிங் மிஷினில் ஈஸியாக மக்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. அதாவது மது நம்ம ஊரில் வந்து மதுக்கு அடிமையானவங்க எக்கச்சக்க பேர் இன்னும் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்களே ஒழிய நம்ம அரசு எந்த அரசு ஆட்சியில் வந்தாலும் இன்னும் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்களே ஒழிய அதை குறைப்பதற்கான நடவடிக்கை யாருமே எடுப்பதாக தெரியவில்லை. பூரண மதுவிலக்கு என்பது அடுத்த 20 வருஷத்துக்கு சாத்தியமே கிடையாது தான். ஆனால் அதை எப்படி குறைக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 1 லட்சம் மதுக்கடை இருக்குது அப்படின்னா அந்த 1 லட்சத்தை 50,000 கடைகளாக மாற்றணும், குறைக்கணும். அதுக்கப்புறம் 25,000 கடைகளாக குறைக்கணும். இந்த மாதிரி மது கடைகள் குறைஞ்சிட்டு வந்தாலே மக்கள் வந்து குடிப்பதை குறைத்து கொள்வார்கள். இது ஒரு பேசிக் காமன் சென்ஸ். இது கூட இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமாக ஒரு தெருவில் 4 கடையை திறக்கிறேன் 10 கடையை திறக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தெருவுலையும் 2-3 கடை திறந்து வச்சா இல்லை 4-5 கடை திறந்து வச்சா மக்கள் ஏன் குடிக்காமல் இருக்க போகிறாங்க? வீட்டு பக்கத்துலேயே மது கடை இருக்குது, நம்ம போய் ஒரு சரக்கு அடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் நினைப்பார்கள். இது வந்து மிகவும் ஒரு மக்களை வந்து பின்தங்கிய நிலைக்கு கூட்டிகிட்டு போகும். இப்போது மது குடிப்பவனுக்கும் குடிக்காத பழக்கம் அதாவது மது பழக்கம் இல்லாதவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தனை தான். மது குடிப்பவர்கள் எப்போவுமே போதையிலே இருப்பாங்க, மது குடிக்காதவர்கள் எப்போவுமே தெளிவான சிந்தனையோடு இருப்பார்கள். அப்போது தெளிவான சிந்தனை உள்ளவர்கள் தான் மற்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். மக்களை போதையிலே வச்சுட்டு இருந்தால் மக்கள் வந்து சிந்திக்கும் திறனை இழந்து விடுவார்கள். போதை என்பது வந்து நம்ம கவலையை மறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து மதுவுக்கு அடிமையாகிறார்கள். இந்த போதை மருந்து சாப்பிடுபவர்களும் அதனால தான் அடிமையாகிறாங்க. அதாவது ஒன்ஸ் நீங்கள் அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடிமையாகிடுவீங்க. ஸோ ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணுறவங்க அது வேறு,
சரி இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி சில பேர் டேஸ்ட் பண்ணுவாங்க, அது வேறு. ஆனால் 2-3 வாட்டி அதை சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா உடனே அதுக்கு அடிமையாகிடுவாங்க. அந்த மாதிரி அடிமையாகிற மக்கள் என்னாகும், அவங்களுடைய சிந்தனை திறன் வந்து எப்போ பார்த்தாலும் சந்தோஷத்துலேயே மிதக்கணும், எப்போ பார்த்தாலும் போதையிலே மிதக்கணும்னு நினச்சிக்கிட்டு அந்த போதை மருந்துக்கோ அல்லது மதுவுக்கோ அடிமையாகிற மக்கள் வந்து சிந்திக்கும் திறனை இழந்து விடுவார்கள். அவங்க மைண்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போதை ஏறி கிடக்குமே ஒழிய எதுவுமே ஒரு தெளிவான சிந்தனை இருக்காது அவர்களுக்கு. ஸோ மக்களை வந்து ஒரு தமிழகமோ இல்லை எந்த ஒரு ஸ்டேட்டோ இல்லை எந்த கண்ட்ரியோ வந்து நல்ல மிகப்பெரிய லெவலில் முன்னேறணும் அப்படின்னா மக்கள் வந்து போதையில் இருப்பதை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணணும். மக்கள் வந்து தெளிவான சிந்தனையோடு இருந்தால் தான் ஒரு நாடு வந்து உருப்பிடும். ஆனால் நம்ம ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மக்களை வந்து யோசிக்கவே வைக்கக்கூடாது, ஃப்ரீபீஸ் கொடுத்தே அவங்கள தட்டி வைக்கணும், யோசிக்கவே கூடாது, வேறு எந்த கட்சிக்கும் அவங்க ஓட்டு போடக்கூடாது, நம்ம கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், காசு கொடுத்தா அவங்க ஓட்டு போடணும், இந்த மாதிரி ஒரு போதையிலேயே இருக்க வைக்கிறாங்க. அதாவது எந்த கட்சி வந்து மதுவை ஆதரிக்கிறதோ அந்த கட்சியை தான் நாங்கள் ஓட்டு போடுவோன்ற நிலைமைக்கு கொண்டு வராங்க. குடும்பத்தை கூட பார்க்காம குடும்பத்தில் வீடுன்னு ஒன்று இருக்கும், அந்த டாஸ்மாக் கடை பக்கத்தில் தான் அவங்க வீடே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் தான் நடந்து போனால், இல்லை 2 நிமிஷத்துலேயே இருக்கும், பக்கத்துலேயே இருக்கும் வீடு. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த டாஸ்மாக் கடையில் தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி ஒருத்தங்க எங்கள் தெருவிலே இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க. அப்போது அந்த பாட்டி வந்து எங்கள் தெருவிலேயே படுத்துட்ருப்பாங்க. எனக்கு அவங்க தெரியாது, அவங்க வந்து மது சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. எதுக்கு இவங்க ரோட்லேயே படுத்துட்ருக்காங்க, பாவமாச்சே, இவங்களுக்கு எதாவது செய்யணுமேன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு பேச்செல்லாம் கொடுப்பேன். அவங்க காசு கேட்கும் போதெல்லாம் நான் கொடுப்பேன் அவங்களுக்கு. நான் கேட்பேன், என்ன பாட்டி எதுக்காக நீங்கள் ரோட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு வீடெல்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சிஸ்டர் யாரோ அதே எங்கள் ஏரியாலே இருக்காங்க, அவங்க வந்து அவங்கள துரத்தி விட்டாங்க போல இருக்குது, வீட்டில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஏன் உங்களை சிஸ்டர் ஏன் இந்த மாதிரி எடுத்துக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கு வேறு யாராவது ரிலேஷன் இருக்கா, நான் அவங்கள கொண்டு போய் விடுறேன்னாங்க. சரின்னு சொன்னாங்க. விழுப்புரத்துலையோ எங்கேயோ சொன்னாங்க, வேறு எங்கேயோ சொன்னாங்க. சரி நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு அடுத்த வாரம் தேர்ஸ்டே நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். நான் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறேன் அவங்கள. நான் உங்கள் அட்ரஸ் கொடுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் இனிமேல் அங்கேயே இருங்க. அவங்க பையன் மாதிரின்னு சொன்னாங்க. பையனா லைக் ரிலேஷன் பையனா என்னன்னு தெரில, இல்லை அவங்களோட சொந்த பையனான்னு தெரில. நான் அவங்கள கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் சொன்ன அந்த சண்டேவே அந்த அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு தெரியாது, அவங்க இறந்தது தெரியாது. ஆனால் ஒரு 4 நாளாக நான் பார்க்குறேன், தேர்ஸ்டே அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேனே, ஆளையே காணுமே, இவங்க இங்கே தானே இந்த ரோட்டில் தானே படுத்துட்ருப்பாங்க, ஆளையே காணுமேன்னு பார்க்குறேன், இறந்து கிடக்குறாங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து நான் காசு கொடுத்துன்ற டைமில் சில பேர் பார்த்துட்டு சொன்னாங்க, அவங்களுக்கு காசு கொடுக்காதீங்க, அவங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்குறதுனா கொடுங்க சாப்பாடு, அவங்க காசு மட்டும் கொடுக்காதீங்க, அவங்க எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டு மப்பில் படுத்து தூங்கிடுறாங்க, அவங்க ரோட்டில் படுத்துடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த எங்கள் தெருவில் இருக்கிறவங்க சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் காசு கொடுக்குறத நிறுத்திட்டேன். அதனால் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்தேன், நீங்கள் எதுக்காக இங்கே படுத்துட்ருக்கீங்க, இந்த மாதிரி மது சாப்பிட்றதுலாம் தப்பு தானே, நான் அவங்கள வந்து கரெக்டாக அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கொண்டு போய் விடுறதா இருந்தது. கரெக்டாக நான் அவங்களுக்கு அடுத்த தேர்ஸ்டே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறேன். சண்டே அன்றைக்கி அவங்க இறந்துருக்காங்க. எனக்கு சண்டே அவங்க இறந்தது தெரியாது. ஒரு மண்டே டியூஸ்டேக்கு மேலே தான் எனக்கு தெரியும் அவங்க இறந்துட்டாங்கன்னு. பாவமே, இன்னும் 2 நாள் அவங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன், இந்த மாதிரி அவங்க சண்டே அன்றைக்கே இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது அவங்க ஒரு லேடி, அவங்களுக்கு ஒரு 75-80 வயசு இருக்கும் கன்ஃபார்மாக. ரொம்ப பாவமாக இருந்தது. ஏன் இந்த மாதிரி வந்து மதுவுக்கு ஒரு லேடிஸ் கூட அடிமையாயிட்டு இப்படி வந்து ஃப்ளாட் ஆகிட்டு ரோட்டில் படுத்துட்ருக்காங்களே. நான் யோசிப்பேன், இவங்க எங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, ரோட்லேயே கிடக்குறாங்களே, இவங்க எப்படி இருப்பாங்க. ஒரு லேடிஸ் வந்து ரோட்டில் இருந்தால் அது எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம். ரொம்ப காலமாக அவங்க வந்து ரோட்டில் தான் இருந்திருக்காங்க போல இருக்கு. அந்த தெருவில் இருக்கிறவங்க யாருமே கண்டுக்கல அவங்க பாட்டுக்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. ஆனால் நான் ஒருத்தி தான் வந்து அவங்கள கொண்டு போய் எங்கேயா விடுறேன்னு சொல்லியிருக்கேன் நாங்கள். ஸோ அப்போ வந்து இந்த அம்மாவை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இது மாதிரி பெண்கள் கூட இந்த மாதிரி மதுவுக்கு அடிமையாகி கிடக்குறாங்க, ரோட்டில் படுத்துக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து சேஃப்டி கிடையாது. ரோட்டில் படுத்துக்கிறவங்களுக்கு எப்படி சேஃப்டி இருக்கும்? இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் அவங்கள வந்து முதியவர்கள் இல்லத்தில் கூட சேர்க்கலான்னு நினச்சேன். ஆனால் சரி, அவங்களுக்கு ரிலேஷன் இருந்தால், அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இருந்தால் கூட அவங்க நல்லது தானே அப்படின்னு கூட நினச்சேன் நான். அதாவது ஒரு பெண்களை கூட மது வந்து அடிமையாக்கி வைக்கிறது அப்படின்னும் பொழுது அது மது என்பது எவ்வளோ பெரிய அரக்கன். ரோட்டில் படுத்துக்கிற அளவுக்கு அந்த அம்மாவுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா கூட யார் காப்பாற்றுவாங்க? என்ன நடக்கும்?
ரோட்டில் போகிறவன் நல்லவனா கெட்டவனா நமக்கு தெரியாது. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ரோட்டில் படுத்துருப்பாங்க. கஷ்டமாக இருக்கும், என்னது லேடிஸ்லாம் ரோட்டில் படுத்துட்ருக்காங்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களும் எப்படின்னா, அவங்களுக்கு பையன் இருக்குது, வீடு இருக்குது. அவங்க பையன் வந்து யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அது ஏதோ டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுச்சு போல இருக்குது. அந்த பொண்ணை விவாகரத்து பண்ணி போயிடுச்சு. இந்த அம்மா கூட நான் பேச்சு கொடுக்குறேன். நான் எப்போவுமே இந்த அனிமல்ஸ்க்கெலாம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு நான் நைட் டைமில் வெளில வருவேன். நைட் டைம் வருவேன், இல்லாட்டி காலங்காத்தால் வருவேன். ஸோ ஏதோ ஒரு டைமில், ஏன்னா அனிமல்ஸ் வந்து அந்த டைமில் தான் எல்லாம் வந்து நிற்கும். பூனை எல்லாம் பயப்படாமல், மனுஷங்களுக்கு பயப்படாமல் வந்து நிற்கும். ஸோ அந்த டைமில் நைட் டைமில் நான் கொடுக்கும்போது கேட்குறேன், ஏம்மா நீங்கள் இந்த நைட் டைமில் வந்து இங்கே படுத்துக்கிறீங்க நைட்டு, உங்களுக்கு வீடு கிடையாதா அப்படின்னு கேட்டால், வீடு இருக்குது, ஆனால் நான் என் வீட்டில் நான் படுத்துக்க மாட்டேன் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு, இல்லை அது எனக்கு இல்லை, இங்கேயே வந்து நான் இருப்பேன். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த குப்பை இருக்குது இல்லையா, குப்பையிலேருந்து அந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் இந்த பேப்பர் கடையில் கொண்டு போய் விற்று அதை வந்து காசாக்கி இவங்க வந்து அங்கேயே படுத்துப்பாங்க. நான் கேட்டேன், அம்மா உங்களை வந்து யாராவது வந்து தப்பாக கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஆமாம்மா, ரோட்டில் சில பேர் வருவாங்க, காசு தரேன் வா அப்படின்ற மாதிரி. ரோட்டில் இருக்கிறவங்க, ரோட்டில் இவங்க படுத்துட்ருக்காங்கன்றதுக்காக நிறைய பேர் க்ராஸ் பண்ணுறவங்கலாம் ஏதோ கேட்டு போவாங்க போல இருக்குது. இந்த அம்மா வந்து கொஞ்சம் நல்ல டைப்புன்றதுனால ஏதோ திட்டிடுவாங்க போல இருக்குது, திட்டி அமுச்சு விட்ருவாங்களா சம்திங் ஏதோ சொன்னாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து இருக்குன்னா நீங்கள் வீட்லேயே கிடக்க வேண்டியதானே, எதுக்காக நீங்கள் ரோட்டுக்கு வரணும், இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ இதைத்தான் நான் சொல்ல வரேன். அதாவது இவங்க தண்ணி அடிப்பாங்களான்றது எனக்கு தெரியாது. நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, தண்ணி அடிப்பீங்களான்னு, ஆனால் அவங்க அதுக்கு சரியான பதில் சொல்லலை. எதுக்காக ரோட்டில் வந்து படுக்கணும்? பெண்களே வந்து ரோட்டில் வந்து படுக்கிறாங்க, இந்த மதுவுக்கு அடிமையானவர்கள். இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு நிலை வந்து தமிழகத்தில் இருக்குது. தமிழகம் வந்து, அதாவது நீ டாஸ்மாக் கடை மூலமாக நீ சம்பாதிக்கிறியா, அரசை கேட்கிறேன், சம்பாதிச்சுட்டு போ, தப்பு கிடையாது, ஓகே. உனக்கு வேறு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை, சரி, உனக்கு டாஸ்மாக் கடை மூலமாக நீ இன்கம் ஏர்ன் பண்ணுற, ஓகே. ஆனால் எத்தனை கடை ஓப்பன் பண்ணுவேன்? தெருவுக்கு தெரு 4 கடையாக ஓப்பன் பண்ணுவேன். ஒரு தெருவில் எத்தனை கடை இருக்கும்? முதல்ல தெருவுக்கு தெரு ஒரு கடை இருப்பதே ஃபஸ்ட்டு தப்பு. ஒரு ஏரியா இருக்குன்னா அந்த ஏரியாவில் ஒரு 4 கடை இருக்கலாம், இல்லை 5 கடை இருக்கலாம். தெருவுக்கு தெரு கடை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கானுங்க டாஸ்மாக் ஷாப்ஸு. எதுக்காக அனுமதி கொடுக்குறீங்க? அவ்வளோ கடைகள் ஓப்பன் பண்ணுறதுக்கு எதுக்காக அரசாங்கம் அனுமதி கொடுக்குறீங்க? இப்போ எதுக்கு நடிக்கணும்? நாங்கள் வந்து மதுவை ஒழிக்கிறோம், மதுவை எதிர்த்து போராடுகிறோம், எதுக்காக இப்போ நடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? கூட்டணி கட்சிக்காரன் கேட்குறதுக்கு வக்கு இல்லையா? கூட்டணி கட்சியில் தானே இருக்காங்க சில பேர். இந்த அரசு, எந்த அரசு ஆட்சியில் இருக்குதோ அந்த அரசோட கூட்டணி கட்சி தானே இப்போ போராட்டம் நடத்துகிறேன்னு வந்து நிற்கிது ரோட்டுக்கு. அவங்க வந்து கேட்க மாட்டாங்களா? ஏங்க இவ்வளோ கடையை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, ஒரு மேடையில் போய் பேசு, இல்லை அங்கே போய் நேராக ஒரு லெட்ரு கொடுத்து இந்த மாதிரி இவ்வளோ கடையை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, ரெடியூஸ் பண்ணுங்கள், கடைகளை குறைங்க, அந்த மாதிரி பேசினாலும் பரவாயில்ல. போராட்டம் நடத்துகிறாங்களா? எதிர்கட்சி போராட்டம் நடத்தினா அது வேறு, கூட்டணி கட்சிக்காரனே போராட்டம் நடத்தினா எங்கே கொண்டு போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. இதெல்லாம் அரசியல் நாடகம். நாடகத்தை ஃபஸ்ட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஊரில் வந்து கரப்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, ஓகே. அதே மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எப்படி இருக்குன்னா சுயநலவாதிகளாக இருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வரணும், நாங்கள் கட்சியில் இருக்கணும், நாங்கள் ஆட்சியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சிந்தனையில் தான் இருக்காங்க. நம்ம சம்பாதிச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருக்காங்களே ஒழிய யாருமே வந்து உண்மையான அக்கறையோடு இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு சில கட்சிகள் இருக்குது, ஓகே, அந்த கட்சிகளுக்கெல்லாம் நம்ம ஓட்டே போட மாட்டோம், அது வேறு விஷயம். எந்த கட்சியெல்லாம் உண்மையாக இருக்குதோ, சில இந்த கட்சிகள் கூட இருக்குது, அதாவது தனி நபர்கள் தனியாகவே இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ் கூட சில பேர் நிற்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு கூட நம்ம ஓட்டு போட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலை, ஏன்னா அவங்களெல்லாம் நமக்கு தெரியாது, அது வேறு விஷயம். உண்மையாகவே நல்ல கொள்கைகளோட நிறைய கட்சிகள் இருக்குது, சில கட்சிகள் இருக்குது, நிறைய கட்சிகள் கிடையாது, சில கட்சிகள் இருக்குது. ஆனால் நம்ம அந்த கட்சிகளுக்கெல்லாம் நம்ம ஓட்டு போட மாட்டோம். நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஏடிஎம்கே டிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே, இவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எந்த கட்சியில் வந்து பணபலம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த கட்சி தான் ஓட்டு போடுறாங்க. ஏன்னா பணம் யார் கொடுக்குறாங்க, யார் நிறைய பணம் கொடுக்குறாங்களோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுற ஒரு மனநிலையில் தான் மக்கள் இருக்காங்களே ஒழிய, மக்களுடைய உண்மையான எதெல்லாம் ஒழிக்கணும் உலகத்தில், என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அதை யோசிக்க மாட்டேன்றாங்க.
ஸோ மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு வந்து சாத்தியம் கிடையாது. இன்னும் 20-30 வருஷத்துக்கு சாத்தியம் கிடையாது. இருந்தாலும் அதை குறைப்பதற்கான வழி இருக்கிறது. மதுவை ஒழிக்க முடியாது, ஆனால் குறைக்க முடியும். மது பழக்கத்தை மக்களிடையே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைச்சிட்டு வந்தால், நீங்கள் கடைகளை குறைச்சாலே மக்கள் வந்து அந்த மது பழக்கத்தை குறைப்பார்கள். ஏன்னா எல்லோரும் க்யூவில் நிற்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு கடையில் 100 பாட்டில் தான் விற்பேன்ற மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்துட்டா, அதுக்கப்புறம் அடுத்த மீதி எக்ஸ்ட்ரா இருக்கணுனுக்கு மது கிடையாதுன்னா முடிஞ்சு போச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். இல்லை டைமிங் குறைக்கலாம். நாங்கள் வந்து 2 மணி நேரம் தான் விற்போம், இல்லை 3 மணி நேரம் தான் மது விற்போம் அப்படின்ற மாதிரி டைமிங் குறைச்சா கூட ஃபுல் டைம் 24 மணி நேரமும் மது கடையை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம ஆளுங்க. டைமிங்கை குறைச்சா கூட மது குடிப்பவர்களோட பழக்கம் வந்து அது கொஞ்சமாக குறைஞ்சிடும். ஐயோ 8 மணிக்கு மேலே மது கிடையாதா, 9 மணிக்கு மேலே மது கிடையாதான்னு சொல்லிட்டு அவன் வந்து வீட்டுக்கு பேக்கப் ஆகிடுவான். ஒரு 2 மணி நேரம் தான் மது விற்போம், 3 மணி நேரம் தான் விற்போம் அப்படின்னா அதோடு முடிஞ்சிச்சு. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மக்களின் போதை பழக்கத்திலிருந்து, அதாவது போதை என்பது எல்லாமே போதை தான், அந்த மதுவும் போதை தான், போதை மருந்தும் போதை தான். இந்த போதை பழக்கத்திலிருந்து மக்களை விடுவிக்க எந்த ஒரு அரசும் நடவடிக்கை எடுக்காத போது எப்படி மதுவிலக்கு நடக்கும்? நம்ம தமிழகத்தில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண முடியாது, ஆனால் குறைக்கலாம் அல்லவா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட்டுகளை போடவும் நன்றி.